Introduction to C++. So C++ was developed at AT&T Bell Laboratories in the year 1979 by John Stroustrup. So நமக்கு C++ங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது யார் டெவலப் பண்ணதுன்னா 1979 ஜான் ஸ்ட்ரஸ்ட்ரப் அப்படிங்கிறவர் AT&T பெல் லெபரட்டரியில் நமக்கு டெவலப் பண்ணாரு. C++ supports both procedural and object-oriented concept. இது ரெண்டையுமே நமக்கு சப்போர்ட் பண்றதுனால C++ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹைபிரிட் லாங்குவேஜ். ஸோ ப்ரொசீஜரல் ஓரியன்டட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிவன் ப்ராப்ளம் வந்து நமக்கு ப்ரொசீஜரை நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா தட் இஸ் ப்ரொசீஜரல் ஓரியன்டட். இந்த கிவன் ப்ராப்ளத்தை ஆப்ஜெக்டை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட். ஸோ நமக்கு C++ பொறுத்தளவுக்கு C++ல நமக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் இருக்குன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா பைண்டிங் அண்ட் என்கேப்சுலேஷன், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட ரெண்டு ஃபீச்சர்ஸும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு ஹைபிரிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். டில் 1983 வரைக்கும் நியூ சி அண்ட் சி வித் கிளாஸஸ் அப்படின்னு தான் நமக்கு C++க்கு நேம் இருந்தது. எப்போ வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1983ல நமக்கு C++ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆச்சு அதோட நேம். ஸோ இவர் தான் டெவலப்பர் ஜான் ஸ்ட்ரஸ்ட்ரப். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது நேமை வந்து சேஞ்ச் பண்ண ஒரு பேர் ரிக் மேஸ்டி. ஸோ இவர் வந்து சி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு நமக்கு சொன்னார் C++ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாரு இவர் தான். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் C++. ஏன் வந்து நம்ம C++ லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பவர்ஃபுல் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் லாங்குவேஜ். நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய கான்செப்ட், பவர்ஃபுல் கான்செப்ட்ஸ் இருக்கு. லாங்குவேஜ் வந்து சீக்கிரமாக ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால இது ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியன்ட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கு. ஹைலி போர்ட்டபிள் லாங்குவேஜ், நிறைய எல்லா எல்லா சிஸ்டம்லேயும் நமக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால தான் இதை வந்து ஹைலி போர்ட்டபிள் லாங்குவேஜ் யூஸ்ட் இன் த ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ், OS, எல்லா விதமான OS-ஐயும் சப்போர்ட் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்த கான்செப்ட் இன்க்ளூடட் இன் C++: class and object polymorphism, overloading, encapsulation, data hiding and abstraction, inheritance, exception handling. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம், படிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க, இந்த எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் C++ ப்ரோக்ராம்குள்ள இருக்கு. ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நமக்கு கேரக்டர் செட் நீடட். என்னென்ன கேரக்டர்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to Z, small a to Z, capital A to Z and numbers 0 to 9 and special characters, symbols எல்லாமே நமக்கு தேவையா இருக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கேரக்டர் செட். இப்போ கேரக்டர் செட் comprises capital A to Z and small a to Z, 0 to 9 and special characters plus, minus, slash, backslash, asterisk, brackets, then white space, horizontal tab, carriage return and other characters. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்றோம். So most of the character set token expressions are very common to C based programming language like C, C++, C#, Java, PHP, etc. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்கும். எதுனா கேரக்டர் செட், ப்ரோக்ராமுக்கு எழுத தேவையான எல்லா லெட்டர்ஸும் வந்து சேமா இருக்கும். தட் இஸ் கேரக்டர் செட். அடுத்து டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோக்கன்ஸ் வந்து நெக்ஸ்ட் படிப்போம். எக்ஸ்பிரஷன்ஸ்னா வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் தான் நம்ம எக்ஸ்பிரஷன். A plus B, A plus B plus 15 எப்படி எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். இது எல்லாமே நமக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் காமனா இருக்கும். நெக்ஸ்ட் டோக்கன், lexical units or tokens. The basic data types are called as tokens or lexical elements or lexical unit. C++ல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான டேட்டா டைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா tokens or lexical element or lexical units ன்னு சொல்றோம். A token is a small individual element in a program. ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன எலிமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா tokens அப்படின்னு சொல்றீங்க. இந்த டோக்கன்ஸ்ல 5 கிளாசிபிகேஷன் இருக்கு. One is keyword, identifiers or variables, literals or constant, operators, punctuators. First one, identifiers. So identifiers are also called as a variables. Identifiers oda innor name enna variables. Identifiers are the user defined names given to the different parts of the C++ program. இது எதுக்காக நேம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் டிஃபைன் நேம் வந்து C++ ப்ரோக்ராம்ல நிறைய பார்ட்ல நம்ம வந்து சில நேம் வந்து கொடுப்போம். அதுதான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
இது வந்து these are the fundamental building block of a program. இதுதான் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல், அதாவது ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கே ரொம்ப பேசிக் எலிமெண்ட் இதுதான். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட், தென் டெஸ்ட்னு கொடுக்கலாம், தென் சம் 1 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் வேலிட் ஐடென்டிஃபையர் வேரியபிளோட நேம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக கிரியேட் பண்றோம்னா, ஒரு மெமரியில ஒரு ஸ்பேஸ்ல ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா அந்த மெமரி பாக்ஸுக்கு பேர் தான் என்னன்னா வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ்க்கு சர்டன் நேம்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ஹவு டு ஃப்ரேம் த வேரியபிள் நேம். Variable name may contain the letter, numbers and underscore symbols. இது மூணு யூஸ் பண்ணி தான் நம்ம வேரியபிள் நேம் வந்து வைக்கணும். லெட்டர் இருக்கலாம், நம்பர் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இருக்கலாம். The name must begin with a letter or underscore. நேம் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே A to Z குள்ள இருக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். இது மட்டும் கண்டிப்பா இருக்கணும். Names are case sensitive. Case sensitive na lower case letters யும் upper case letters யும் நமக்கு டிஃபரெண்டா ட்ரீட் பண்ணும். That is case sensitive. For example, computer அப்படிங்கிற நேம் கொடுக்குறீங்க, கேபிட்டல் லெட்டர்ல கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கீங்க, தென் ஸ்மால் லெட்டர்ல கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கீங்கன்னா, ஸோ ஸ்மால் லெட்டர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வேற வேரியபிள், கேபிட்டல் லெட்டர் கம்ப்யூட்டருங்கிறது வேற வேரியபிளா நமக்கு ட்ரீட் பண்ணும். That is case sensitive. அடுத்து ரிசர்வ்டு வேர்ட் ஆர் கீவேர்ட். The second one, tokensல நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா reserved word அப்படின்னு சொல்றோம், or keyword அப்படின்னு சொல்றோம். இந்த reserved word or keyword வந்து பாத்தீங்கன்னா இது வந்து some special meaning வந்து ஒரு வேற ஒரு வேர்டுக்கு வந்து அசைன் பண்ணிருப்பாங்க. அந்த வேர்டை வந்து நம்ம ஐடென்டிஃபையர் நேம் வந்து நேமா வைக்க கூடாது. This is one of the rule. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேலிட், ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு எதுல இருக்கு, A to Z நமக்கு ஆரம்பிச்சிருக்கு, அண்டர்ஸ்கோர் சிம்பிள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து இட் இஸ் அ வேலிட் ஐடென்டிஃபையர், வேலிட் வேரியபிள் நேம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இடையில வந்து எம்ங்கிறது மட்டும் கேபிட்டல் ஆயிருக்கு. இட் இஸ் ஆல்சோ எ வேலிட் ஐடென்டிஃபையர். இதுவே வந்து டோட்டலுக்கும் சேல்ஸ்க்கும் இடையில ஸ்பேஸ் விட்டு இருந்தோம்னா இட் இஸ் இன்வேலிட், ஏன்னா ஸ்பேஸுங்கிறது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்குள்ள வந்துடும். அப்போ அது வந்து நாட் அலவுட். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு அது மாதிரி கிடையாது. இப்போ இன்வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது கம்பைலர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டோக்கன் இஸ் கீவேர்ட். So keywords have special meaning to the language compiler. ஒரு வேர்டுக்கு வந்து ஆல்ரெடி அதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு கம்பைலருக்கு சொல்லிடுவாங்க. அதுதான் நம்ம கீவேர்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கீவேர்டுக்கு இன்னொரு நேம் தான் என்னன்னா ரிசர்வ்டு வேர்ட் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ். ஸ்பெஷல் பர்பஸ் தான் இந்த ரிசர்வ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். தீஸ் வேர்ட்ஸ் cannot be used as a normal identifiers. இதை வந்து நம்ம வேரியபிள் நேம்ஸா இல்ல ஐடென்டிஃபையர் நேமோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. C++ is a case sensitive language, so all the keywords must be in lower case. எல்லா கீவேர்ட்ஸ்மே எதுல தான் எழுதணும், லோயர் கேஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அப்பர் கேஸ்ல எழுதணும்னா நமக்கு கம்பைலர் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபார் கீவேர்ட்ஸ் ASM, auto, break, case, catch, care, class, constant, continue, default, delete, do, double, else, enome, இதெல்லாமே நமக்கு keywordsக்கு examples. With the revision and additions, the recent list of the keyword also includes. இப்போ வந்து புதுசா அப்டேட் ஆயிருக்கு இல்லையா, C++ல நிறைய வெர்ஷன்ஸ் நமக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசிங், நேம் ஸ்பேஸ், வேல், ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் காஸ்ட், கான்ஸ்ட், தென் டைனமிக், ட்ரூ, ஃபால்ஸ், இதெல்லாம் வந்து நியூவா ஆட் ஆயிருக்கிற கீவேர்ட்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் containing a double underscores or reserved for by using the C++ implementation and standard libraries should be avoided by user. நமக்கு வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து ப்ரீ டிஃபைன்டு லைப்ரரி வேரியபிள்ஸ், இதையும் வந்து நம்ம ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. C++ இன்ஸ்டால் பண்றப்பயே அதுக்குள்ள சில கோடிங்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரிசர்வ்டு ஐடென்டிஃபையரை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் தான் நம் அண்டர்ஸ்கோர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா நம்ம ப்ரோக்ராம் எழுதுறப்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஆர் டேட்டா ஐட்டம்ஸ் whose value cannot be changed during the execution of a program. ஸோ
எப்பயுமே கான்ஸ்டன்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதுல இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இதுல 4 விதமான கான்ஸ்டன்ட் இருக்கு. நியூமரிக் கான்ஸ்டன்ட், Boolean constant, character constant, string constant. Numeric constant is a integer or fixed point constant. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு, that is a real or floating point constant. இது வந்து one by one பார்க்கலாம். Integer constant. So integer constant must have at least one digit and must not contain any fractional part. இதுல fractional part இருக்காது. ஒரு digit ஆவது at least இருக்கணும். இதுக்கு முன்னாடி அதாவது prefixed என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sign வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. plus or minus sign வந்து prefixed வரும். நமக்கு எந்த சைன்மே கொடுக்கலைன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். சப்போஸ் மைனஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இட் இஸ் a negative numbers அப்படிங்கிறது நமக்கு கன்சிடர் ஆகும். Signed integer are considered as an நெகட்டிவ். நார்மலா -23 அப்படின்னு நம்ம சைன் பண்ணிடணும் அப்படின்னோம்னா இட் இஸ் a நெகட்டிவ் நம்பரை அது ட்ரீட் பண்ணும். கமாஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேசஸ் ஆர் நாட் அலவுட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் இட். நமக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறப்போ நடுவுல கமாவோ இல்ல பிளாங்க் ஸ்பேஸோ வந்து அலோவ் பண்ணாது இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ல. any sequence of one or more digits. அப்ப 0 to 9 குள்ள எந்த காம்பினேஷன் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதுதான் வந்து டெசிமல் கான்ஸ்டன்ட் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 725 இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு சைன் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து பாசிட்டிவ் நம்பரா ட்ரீட் பண்ணும். -27 அப்படிங்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நமக்கு ட்ரீட் பண்ணும். 0 to 9 குள்ளதான் இருக்கும் இதோட நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து டெசிமல் கான்ஸ்டன்ட். Any sequence of one or more octal numbers 0 to 7 that begins with a 0 is treated as an octal constant. இதுலயே பாத்தீங்கன்னா octal constant ஒரு டைப் இருக்கு. இது வந்து 0 to 7 குள்ள மட்டும்தான் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பயுமே 0ல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ 010 it is an octal number. அதே மாதிரி -027 it is a octal number. ஓகே, அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்ட் நமக்கு கொடுக்கலன்னா பாசிட்டிவ் நம்பர், தென் சைன் பண்ணிட்டோம்னா நெகட்டிவ் நம்பர், மைனஸ் அப்படிங்கறது சைன் பண்ணிட்டோம்னா இட் இஸ் a நெகட்டிவ் நம்பர். நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்கு. எனி சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஹெக்ஸாடெசிமல்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து எதுக்குள்ள வரும்னா 0 to 9 and A to F லெட்டர்ஸ்குள்ள நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பிகின் ஆகுறது பாத்தீங்கன்னா கேபிட்டல், அதாவது 0 ஸ்மால் x or 0 கேபிட்டல் எக்ஸ்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகும். For example, பாத்தீங்கன்னா 0 capital X F 1 2 3 it is a hexadecimal constant. இதுலயும் பாத்தீங்கன்னா prefixed நமக்கு கொடுக்குறோம், ஏதாவது சைன் கொடுக்குறோம்னா நெகட்டிவ் நம்பர், கொடுக்கவே இல்லைன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு கன்சிடர் பண்ணும். So next, real or floating point constant. A real or floating point constant is a numeric constant have a fractional component. இது வந்து ஒரு fractional component வந்து இதுல இருக்கும். பாயிண்டட் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 58.64 இதுல பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 64 அப்படிங்கிறது நமக்கு வருது. அப்ப இதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இல்லைன்னா ரியல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஒன்னு வந்து நார்மலா இந்த மாதிரி பாயிண்டட் நம்பர்ஸ் எழுதுவோம். இன்னொரு ஃபார்ம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சு நம்ம எழுதுவோம். அது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். அதுல ரெண்டு பார்ட் இருக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல. ஒன் இஸ் மேண்டிசா, அனதர் ஒன் இஸ் எக்ஸ்போனன்ட். மேண்டிசாங்கிறது இன்டீஜர் ஆர் ரியல் கான்ஸ்டன்ட் மேண்டிசான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேண்டிசாவை ஃபாலோ பண்ணி நம்ம கேபிட்டல் இ இல்லைன்னா ஸ்மால் இ எழுதிட்டு அதோட எக்ஸ்போனன்ட் வந்து எழுதுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 58.64 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.864 E1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5.864 into 10 power 1 அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இதுவே வந்து வேற விதமாக எழுதலாம். இது நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் இது வச்சு எக்ஸ்போனன்ட் வச்சு நம்மளால எழுத முடியும். 5864 E -2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்போ என்ன அர்த்தம்னா 5864 into 10 power -2 அர்த்தம். அதுவும் சேம் லைக் தட் 58.64 தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட்ல இ வச்சு எழுதணும்னா தட் இஸ் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட். ரெண்டு ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளோட்டிங் டைப் வேரியபிள்ஸ் ஆர் வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பூலியன் லிட்ரல்ஸ். பூலியன் லிட்ரல்ஸ்னா ஒரு வேரியபிளுக்கு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் இல்லைன்னா 1 or 0 இதை மட்டும் நம்ம அசைன் பண்ண முடியும், வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். அதுதான் நம்ம பூலியன் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். It is used to represent one of the Boolean values. Internally, true has a value 1, false has a value 0. True இருந்தா 1 அர்த்தம், false இருந்தா 0 அர்த்தம். Okay. அடுத்து character constant.
within a single quote குள்ள ஒரு நம்பரையோ இல்ல ஒரு லெட்டரையோ இல்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னோம்னா it is a character constant. For example, capital Aங்கிறது single quotes குள்ள இருக்கு, நம்பர்ஸ் வந்து single quotesல இருக்கு, டாலர் சிம்பிள் single quoteல இருக்கு. It is a character constant. இதுவே டபுள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா it is a invalid character constant. சிங்கிள் கோட்ஸ் குள்ள நமக்கு இருந்ததுன்னா லெட்டர் இருந்தாலும் நம்பர் இருந்தாலும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் it is considered as a character constant. So character constant is a constant that contains a single character enclosed within single quotes. Certain special characters like tab, backspace, line feed, null, backslash are called as a non-graphic character constant. இதெல்லாம் பாத்தீங்கன்னா non-graphic character constant. இதெல்லாம் நம்ம டைப் பண்ண முடியாது, backspace, line feed இதெல்லாம். ஓகே, இதையே தான் நம்ம என்ன சொல்றோம்னா these characters, non-graphic characters தான் நம்ம என்ன சொல்றோம்னா escape sequence ன்னு சொல்றாங்க. எஸ்கேப் சீக்வன்ஸ் எப்படி நமக்கு வந்து ப்ரோக்ராமிங்ல எழுத முடியும், கோடிங்க எப்படி எழுதுறது அப்படின்னா பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நமக்கு எழுதுவாங்க. ஒரு கேரக்டர் மட்டும் ப்ரிஃபிக்ஸ்ட போட்டு எழுதுவாங்க. ஸோ அதுல எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் எ கேரக்டர் கான்ஸ்டன்டா கன்சிடர் ஆகும். நமக்கு இதுக்கு 1 byte வந்து அலோகேட் ஆகும், மெமரி வந்து 1 byte அலோகேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ஸ்லாஷ் A, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த அலர்ட் பெல் சவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்றப்ப. அதுவே பேக்ஸ்லாஷ் Bன்னு யூஸ் பண்ணோம்னா பேக் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பேக்ஸ்லாஷ் Nன்னா என்டர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வரும் இல்லையா, தட் இஸ் a நியூ லைனுக்கு வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி பேக்ஸ்லாஷ் T கொடுத்தோம்னா ஹரிசாண்டல் டேப், பேக்ஸ்லாஷ் B வெர்டிக்கல் டேப், டபுள் ஸ்லாஷ் பேக்ஸ்லாஷ் ஸ்லாஷ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் சிங்கிள் கோட், டபுள் கோட், ஆக்டல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர், null characters, the end of the string வந்து null characters assign ஆகும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த எஸ்கேப் சீக்வன்ஸ். அடுத்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு வந்து நமக்கு டபுள் கோட்ஸ்குள்ள இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரிங்னு சொல்றாங்க. அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு வேர்டுங்கிறது என்னது, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அதுதான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சரௌண்டட் பை த டபுள் கோட்ஸ், தட் இஸ் known as string literals. Each string literals is by default added with the special character null. இப்ப கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு இருக்கு, கம்ப்யூட்டர்ங்கிற வேர்ட் எந்த லெட்டரோட நமக்கு எண்ட் ஆகுது, ஆர்ங்கிற லெட்டர்ல நமக்கு எண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். பட் கம்பைலர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஆருக்கு அப்புறம் நல் கேரக்டர் வந்து கொடுத்தோம், /0 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா அசைன் பண்ணிடும். ஸோ இதோட இந்த வேர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நல் கேரக்டர் அசைன் ஆகும் பை டிஃபால்ட். இப்போ வெல்கம்ங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க, வெல்கம்ங்கிற வேர்டோட ஸ்ட்ரிங் அதோட லென்த் பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 7 letters இருக்கு. ஓகே, ஸோ 7 letters இருக்கு. ஸோ இது 7 lettersக்கு அப்புறம் நல் கேரக்டர் வந்து நமக்கு அசைன் ஆகும். இப்போ இதுக்கு எவ்வளவு மெமரிஸ் வந்து அசைன் ஆகும் பாத்தீங்கன்னா 8 bits வந்து நமக்கு மெமரி அலாட் ஆகும் இந்த ஸ்ட்ரிங்குக்கு. அடுத்து ஆப்பரேட்டர்ஸ். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா the symbols which are used to do some mathematical or logical operations are called as operators. ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது. பிளஸ்ங்கிறது ஒரு அடிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி மைனஸ் அப்படிங்கிறது வந்து சப்ட்ராக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஒரு சிம்பிள்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுதான் வந்து நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்றீங்க. The data item or values that the operators act upon or called as the operands. இந்த ஆப்பரேட்டர் எந்த வேல்யூஸ் மேல நமக்கு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆப்பரண்ட் மேல தான் நமக்கு வந்து வேல்யூஸ் சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பிளஸ் இஸ் அ ஆப்பரேட்டர். இந்த ஆப்பரேட்டர் என்ன பண்ணுது, 5 4 அந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு ஆட் பண்ணுது. அப்போ 5ஐயும் 4ஐயும் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆப்பரண்ட் ஆர் டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். A - B அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஸோ A Bயும் பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட், மைனஸ் அப்படிங்கிறது ஆப்பரேட்டர். ஓகே, based on the operator requirements and the operators are also classified into 3. ஆப்பரண்டோட ரெக்யர்மெண்ட் வச்சு ஆப்பரேட்டர்ஸ் நம்ம 3ஆ டிவைட் பண்றாங்க. யூனரி ஆப்பரேட்டர், பைனரி ஆப்பரேட்டர், டெர்னரி ஆப்பரேட்டர். யூனரி ஆப்பரேட்டர் it requires 1 operand. Binary operator it requires 2 operand. Ternary operator it requires 3 operand. ஸோ அதே மாதிரி C++ ஆப்பரேட்டர்ஸ் நார்மலா என்ன எவ்வளோ கிளாசிஃபை பண்றோம், எப்படி கிளாசிஃபை பண்றீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அர்த்தமெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இந்த ஆப்பரேட்டர்ஸ் என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ்.
நார்மலா நமக்கு இது அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல நமக்கு தெரியும், மல்டிப்ளிகேஷன் தெரியும், டிவிஷனும் உங்களுக்கு தெரியும். டிவிஷன்ங்கிறது ஒரு நம்பரை டிவைட் பண்றப்ப கோஷியன்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். பட் மாடுலஸ் ஆபரேட்டர் என்ன பண்ணும்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணி இது வந்து ரிமைண்டரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். டிவைட் பண்ணோம்னா டிவிஷன் ஆபரேட்டர் வந்து கோஷியன்ட் ரிட்டர்ன் பண்ணும். பட் மாடுலஸ் ஆபரேட்டர் வந்து ரிமைண்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த அர்த்தமெட்டிக் ஆபரேட்டர்ஸ் எந்த கேட்டகரிக்குள்ள வருதுன்னா பைனரி ஆபரேட்டர் கீழே வருது. ஸோ பைனரி ஆபரேட்டர்னா என்னது, ரெண்டு ஆபரண்ட் நமக்கு தேவை, ரெண்டு வேல்யூஸ் இருந்தால் தான் இந்த ஆபரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அடிஷன் எடுத்துட்டோம்னா ரெண்டு வேல்யூஸ் கொடுக்கணும், 5 + 3. அப்போ 5 3 அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ கொடுக்குறீங்க. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஆபரேட்டர்? இட்ஸ் a binary type of operator. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். இது வந்து யூனரி ஆபரேட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள். plus plus increment operator, minus minus decrement operator. An increment or decrement operator acts upon a single operand and returns a new value. These operators are unary operators. நமக்கு இதுக்கு ஒரே ஒரு ஆபரண்ட் மட்டும் இருந்தா போதும். அதனாலதான் இதுக்கு பேர் யூனரி ஆபரேட்டர்னு சொல்றோம். இது என்ன பண்ணும் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்னா add 1. ஒரு 1 வந்து நமக்கு ஆட் பண்ணும். இப்போ a equal to 10, a plus plus அப்படின்னு கொடுக்கறோம்னா a equal to a plus 1. a என்ன வேல்யூ இருக்கு 10. 10 plus 1 what is answer 11. அப்போ 1 மட்டும் நமக்கு ஆட் பண்ணும். இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் adds 1 to the operand. And the decrement operator subtract 1 from its operand. Minus minus a minus minus ன்னு கொடுத்தோம்னா 10 minus 1 what is answer 9. So 1 மட்டும் நமக்கு subtract பண்ணும். ஓகே, பாருங்க x plus plus. x plus plus னா என்ன அர்த்தம்னா x equal to x plus 1 ன்னு அர்த்தம். x minus minus னா x equal to x minus 1 subtract பண்ணும். இப்போ இதுக்கு ரெண்டு இது கொடுத்திருக்காங்க பாருங்க. n1 equal to 10, n2 equal to 20. இப்போ ஃபர்ஸ்ட் plus plus அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. plus plus n1 அப்படின்னு சொன்னோம்னா n equal to n plus 1 ன்னு அர்த்தம். n equal to n plus 1 what is answer 11. அப்போ n1ல 11 இருக்கு. n2 equal to n2 plus 1. என்ன வரும் n2ல 20 அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 20 plus 1 what is answer 21. 11 plus 21 what is answer s equal to 32 அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். ஒரு ஆபரண்டுக்கு முன்னாடி ஆபரேட்டர் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. பிளஸ் பிளஸ் n1 பிளஸ் பிளஸ் n2. இதுக்கு பேரு போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். ஆபரண்டுக்கு பின்னாடி நமக்கு சிம்பிள் இருந்ததுன்னா அதுக்கு பேரு போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர். இப்போ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து அசைன் ஆகும். n1 equal to 10. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ப்ரீ இன்கிரிமெண்ட் பிளஸ் பிளஸ் n2ல கொடுத்திருக்காங்க. அப்ப இது இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா வேல்யூஸ் வந்து அசைன் ஆகும். ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கு போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். போஸ்ட் இன்கிரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் அசைன் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் நடக்கும். ப்ரீ இன்கிரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ n1 equal to 10. அப்போ 10ங்கிறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இட்ரேஷன் வர்றப்பதான் நமக்கு அந்த பிளஸ் 1ங்கிறது நமக்கு ஆட் ஆகும். ஓகே, போஸ்ட் இன்கிரிமெண்ட்ல. தென் ப்ரீ இன்கிரிமெண்ட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் நடந்துரும். 20 plus 1 equal to 21 அப்படிங்கிறது நமக்கு இன்கிரிமெண்ட் நடந்தது. அப்ப 10 plus 21 equal to 31 அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் வந்து ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு இதெல்லாம் யூஸ் பண்றோம். பாருங்க ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்ணோம். 10 greater than 20. அப்புறம் 500.45 less than or equal to 1005. ஓகே, 99 not equal to 99.5. 9 equal to 9. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். இது ரெண்டு கண்டிஷனை வந்து கம்பைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இதுல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னா அண்ட், ஆர், நாட் ஆபரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் சிம்பிள் ஈக்குவல் சிம்பிளை தான் நம்ம சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் சொல்றோம். நார்மலா a equal to 8 அப்படின்னு சொன்னோம்னா ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு நமக்கு அசைன் ஆகும். இப்போ 8ங்கிற வேல்யூ ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்னா அர்த்தமெட்டிக் ஆபரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதுல எல்லாத்துக்குமே நமக்கு ஈக்குவல் சிம்பிள் போட்டு வரும். பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டுன்னு வரும். ஸோ பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டோம்னா என்ன மீனிங் ஈக்குவல் டு என்னன்னு பாருங்க. சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க.
ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ்னு அர்த்தம். ஏ பிளஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு அர்த்தம். அதுக்கு என்ன மீனிங்னா ஏ பிளஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னா தட் இஸ் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ்னு அர்த்தம். ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ். ஓகே, இப்போ நார்மலா நம்ம ஏ வந்து 10 எடுத்துக்கிறோம். 10 எடுத்துட்டோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ்னா 10 பிளஸ் 5 சி ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஏ ஈக்குவல் டு 10 எடுத்துக்கணும். இதே டிக்ரிமெண்ட் சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5னு கொடுக்குறோம். ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5னு அர்த்தம். ஓகே, அதுதான் நம்ம ஷார்ட் ஹேண்டா நம்ம எழுதியிருக்காங்க. அப்ப 10 மைனஸ் 5 வாட் இஸ் ஆன்சர்? 5. அப்ப ஏ ஈக்குவல் டு 5ங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கொஸ்டின் மார்க் கோலன் அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். இதோட சின்டாக்ஸ் எக்ஸ்பிரஷன் 1 கொஸ்டின் மார்க், எக்ஸ்பிரஷன் 2 கோலன், எக்ஸ்பிரஷன் 3. எப்போ E1 கண்டிஷன் ட்ரூவா இருக்கோ E2 நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ வேல்யூ வந்து E2. சப்போஸ் E1 வந்து ஃபால்ஸா இருந்ததுன்னா கண்டிஷன் E3 அப்படிங்கிற ஃபால்ஸ் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். Okay, so this is the conditional statement. This is the alternative for the if else statement. Okay, இது வந்து ternary operator க்கு வந்து example. First binary operator க்கு arithmetic, relational, logical operators இதெல்லாமே வந்து binary operators க்கு example. Unary operator னா increment decrement operators மட்டும் unary operator க்கு example. Ternary operator னா in case 3 operand. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான். அதனாலதான் இதுக்கு இன்னொரு நேம் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, சோ அது இதோட சிம்பிள் என்னது? கொஸ்டின் மார்க் கோலன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் 3 மார்க்லயும் நமக்கு வந்திருக்கு. சோ இதோட டெர்னரி ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. கொஸ்டின் மார்க் கோலன் இஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர். அப்புறம் 3 மார்க் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் நேம் எழுதிட்டு இது டெர்னரி ஆப்ரேட்டர் கீழே வருது, இதோட சின்டாக்ஸ் அப்படி எழுதிட்டு சின்டாக்ஸ் எப்படி எவால்வேட் ஆகுது அப்படிங்கறத எழுதணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேக்ஸ் ஈக்குவல் டு number 1 greater than number 2 question mark number 1 colon number 2. சப்போஸ் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நம்பர் 1 ரிட்டர்ன் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா நம்பர் 2 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்பர் 1 10 இருக்கு, நம்பர் 2 15 இருக்கு. இப்போ 10 greater than 15 கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? நமக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்பர் 2 ரிட்டர்ன் பண்ணும். 15 அப்படிங்கிறது மேக்ஸுக்கு அசைன் ஆகும். ஸோ 15ங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூ 15. நெக்ஸ்ட் ஆர்டர் ப்ரெசிடென்ஸ். எந்த ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகணுங்கிற ஆர்டர் வந்து கம்பைலருக்கு இருக்கு. இப்போ மோர் தென் ஒன் ஆபரேட்டர் ஒரே எக்ஸ்பிரஷன்ஸ்ல கொடுக்கறப்போ கம்பைலர் எந்த ஆபரேட்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பராந்தசிஸ் பிராக்கெட்ஸ் பாருங்க. பிராக்கெட்ஸ், இந்த பிராக்கெட்ஸ் பேரு பராந்தசிஸ் அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல்ஸ், இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் செகண்ட் வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். Fourth preference வந்து addition and subtraction. Operators are evaluated in the order of the precedence. The operands and the operators are grouped in a specific logical way for evaluations. So logical grouping is called as associations. இது மாதிரி நம்ம பிராக்கெட்ல எழுதுனீங்கன்னா பிராக்கெட்ல மோர் தென் ஒன் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர்ஸ் வர்றப்போ கம்பைலர் வந்து எந்த ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகணும் அப்படிங்கறது எதை பேஸ் பண்ணி நமக்கு டிசைட் பண்ண இந்த ஆப்ரேட்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணணும்னா அதை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு, தென் செகண்ட் ரேங்கிங் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர், தேர்ட் ஒன் லாஜிக்கல், ஃபோர்த் ஒன் கண்டிஷனல் அண்ட் ஃபிஃப்த் ஒன் அசைன்மெண்ட், sixth one shorthand assignment and seventh one is comma operator. So இந்த ஆர்டர் படி தான் நமக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் பஞ்சுவேட்டர்ஸ் ஆர் செப்பரேட்டர்ஸ். ஸோ பஞ்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்லி பிரேசஸ், parenthesis, ஸ்கொயர் பிராக்கெட், கமா, செமிகோலன், கோலன், இதெல்லாமே நம்ம பஞ்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கர்லி பிரேசஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓபன் பண்றதுக்கு இல்ல ஒரு இஃப் பிளாக் இல்ல ஒரு லூப்பிங்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். இதே parenthesis வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றதுக்காக parenthesis யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் பிராக்கெட் வந்து அரேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. தென் கமா வந்து மோர் தென் ஒன் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றப்பையோ இல்ல எக்ஸ்பிரஷன்ஸ்லயோ நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுவோம். செமிகோலன் வந்து C++ல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலன் வந்து டெர்மினேட் ஆயிருக்கணும். அதுதான் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கோலன், இது லேபிளோட லாஸ்ட்ல நமக்கு கோலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
டபுள் ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் இது வந்து கமெண்ட் லைனுக்காக யூஸ் பண்றது. இது வந்து கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, தேங்க்யூ.